மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் மீனமனை. மீனம் தான் அயன சயன போகங்களை உறுதிப்படுத்துகிறது. ஜாதகர் விரயம்லாம் எப்படி இருக்கும்? நல்ல விரயமா? இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபமா? வெளிநாடு தூரதேச பயணங்களினால் லாபம்ன்றதை குறிக்கிறது. இந்த அதிபதி குரு, இவர் தனித்து இருந்தாலுமே யோகம்தான். கூடுதலாக இந்த குரு பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே சூரியனுடைய தொடர்பு, ஆதிபத்திய ரீதியிலே விரையாதிபதியோட செவ்வாய் தொடர்பு கொண்டா என்ன பண்ணுவார்? ஜாதகர் இன்வெஸ்ட்மெண்ட் வியூகங்களினால் யோகம் பெறுவார். அப்ப சூரிய செவ்வாயினுடைய தொடர்பில் குரு இருப்பது மிகப்பெரிய யோகம். தனித்து குரு இருந்தாலுமே 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் நன்மை. அப்ப 12ஆம் அதிபதி ஆகப்பட்ட குரு சூரிய செவ்வாய் தொடர்புல இருந்தா ஜாதகருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரும், வியூகவணியம் நல்லா வரும். ஒரு செயலை செய்தார்னா அதுல கண்டிப்பா சக்சஸ் அடையக்கூடியவர், திருப்தி உண்டு. ஜாதகருக்கு வெளிநாடு தொடர்புகளினால் ஆதாயம் கிடைக்கும். அதுபோல ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கங்கள் வந்து சேரும். யோக தசைகள்ல 12ஆம் இடத்தின் வாயிலாக நன்மை, தூரதேச வாழ்க்கை வெற்றி அடையும்.